நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவள் தான். என் கூட பிறந்தவங்க 3 பேர், 3 பெண் பிள்ளைகள். நான் 3ஆவதாக பெண் பிள்ளையாக பிறக்கப்பட்டேன். 3மே பொம்பளை பிள்ளை தான். ஃபஸ்ட்டு 2க்கு அடுத்தது நான் 3ஆவது. ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம், அதாவது ஆம்பளை பிள்ளை வேணும்னு நினச்சி பெற்றுப்பாங்களாம் அந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் என்னையும் ஆண்டவர் பெண் பிள்ளையாக கொடுத்தார். ஆமேன். இப்படியாக வளர்க்கப்பட்டேன். கிறிஸ்துவ முறைப்படி கிறிஸ்துவ அந்த சமுதாயத்தில் அழகாக ஆண்டவர் என்னை வளர்த்தார். 11 வயதிலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்வமுள்ள, எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஆர்வம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சபைக்கு செல்வதும் நல்ல ஒரு உற்சாகமாக இருந்தேன். ஸோ 11 வயதிலே வந்து ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டேன். 11 வயதிலே நான் வந்து ஞானஸ்தானமும் எடுத்துட்டேன். ஸோ இப்படியாக நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாங்கள் அப்படியே வளர்ந்தாலும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த வாலிப வயசில் போகும்போது கொஞ்சம் அப்படியே நம்ம தடுமாறுவோம் இல்லை. ஏன்னா அந்த வாலிப வயசில் நம்ம என்ட்ரி ஆகும்போது, ஸோ அப்படியாக போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில அப்படியே தடுமாற்றங்கள் இருந்தாலும் 19வது வயதில் ஆண்டவர் என்னை பூரணமாய் ரட்சித்தார். அபிஷேகம் பெற்றவள், அந்நிய பாஷை வரத்தை பெற்றவள், ஞானஸ்தானம் எடுத்தவள். ஆனாலும் அந்த பூரண ரட்சிப்பு என்பது நமக்கு மிகவும் ஒரு அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 19வது வயதில் நான் எங்கள் வீட்டில் தனிமையாக, வீட்டில் எல்லோரும் இருந்தாலும் விடியற் காலை 4 மணிக்கு ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்னை தூண்டினார். நான் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நல்ல தரிசனங்களை காமித்தார். அந்த 19வது வயது வரைக்கும் நான் என்னென்னலாம் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சு, நம்ம பெருசாக ஒன்றும் தவறு செய்ய போகிறதில்ல, நம்ம செய்கிற அந்த சின்ன சின்ன தவறு கூட ஆண்டவர் உற்று கவனிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன தப்பு தானே, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் என்றால் சின்ன தவறு கூட ஆண்டவருடைய பார்வையில் பெருசாக இருக்கிறது. அல்லேலூயா. அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு திரைப்படம் மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே ஆண்டவர் காட்டுறார். இந்த நேரத்தில் இந்த 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 பர்டிகுலர் டைமில் நீ இந்த காரியத்தை நீ செஞ்ச, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செஞ்ச அப்படின்ட்டு ஒவ்வொன்றா திரைப்படம் போல் ஒவ்வொன்றா ஆண்டவர் காட்டினார். அதெல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று ஒப்பு கொடுத்தேன். அந்த ஒரு பரிபூர்ண ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து, அந்த 19வது வயதிலே ஆண்டவருடைய வார்த்தையை, அந்த சத்தத்தை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஊழியத்திற்கு என்று பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியாக 19வது வயதுலேருந்தே நான் காலேஜ் படிக்க போனேன். கோயம்புத்தூரில் பிஎஸ்சி நர்சிங் படிக்க போனேன். ஸோ படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் நானும் இன்னொரு பிள்ளை மட்டும்தான் வந்து ரட்சிக்கப்பட்டவன். மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஒரு குழுவாக நாங்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். காலை நேரத்தில், இரவு நேரத்தில். ஸோ பிள்ளைங்க ஒருத்தராக 2 பேராக அப்படியே வர ஆரம்பித்தாங்க. எங்கள் கிளாஸில் 40 பிள்ளைங்க. கொஞ்சம் நாட்கள் போக அந்த 40 பிள்ளைங்களும் 3 பாய்ஸு, ஸோ 37 கேர்ள்ஸு. ஸோ 37 பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா எங்க கூட ஜெபத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ வாலிப பிள்ளைங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிடைக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு என்று நம்ம சொல்லணும். அது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் என்றால் எப்படியாவது தடவியாத ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா, நான் படித்தது நர்சிங், பிஎஸ்சி நர்சிங். ஸோ எங்களுக்கு வந்து 2 செமஸ்டர் வந்து பிரேக் செமஸ்டர். ஸோ பிரேக் செமஸ்டர்னால் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் 6 மாதம் அப்படியே லேக் ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப பயப்படுவாங்கள்ல. அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஏசப்பா கிட்ட நீ ஜெபம் பண்ணினா நீ பாஸ் ஆவ அப்படின்னு. அந்த ஒரு சின்ன ஒரு இது தானே, நீ ஜெபிக்கவா அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும். நாங்கள் 2 பேராக அப்படியே நாங்கள் ஜெபத்தை ஆரம்பித்தோம். ஸோ கொஞ்சமாக அப்படி ஜெபிக்க 2 செமஸ்டர் எங்களுக்கு வந்து பிரேக் செமஸ்டர். ஆனால் ஆண்டவரோட கிருபையில் அந்த 2 செமஸ்டர் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். அது வந்து ஒரு சாட்சியாக ஆகிடுச்சு. பரவாயில்ல, இவங்கக்கிட்ட நம்ம ஜெபித்தோம், ஏசப்பாவை நம்ம ஜெபித்தோம், ஏசப்பா கிட்ட ஜெபித்தோன்னா ஆண்டவர் வந்து அதில் நம்மளால் பாஸ் பண்ண வைப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சாட்சியை அங்கே ஏற்படுத்தினார். அப்படியாக பிள்ளைங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய அந்த அந்த ஒரு அன்பு இதுக்காக நாங்கள் மாற்ற ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இப்போ கூட ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தி பெஹ்ரைன்லேருந்து ஃபோன் பண்ணால், வாய்ஸ் மெசேஜ் கூட என்னோடய செல்லில் இருக்குது. பிரசன்னா, நீ மாத்திரம் அப்போ என் கூட ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்தால் இன்றைக்கி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்து இருக்கவே முடியாது. நான் இப்போ ஆண்டவரோட பிள்ளையாக நான் இருக்கிறேன், அங்கே நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேர் வந்து
அம்மா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா அவளுடைய வாய்ஸ் மெசேஜே என்கிட்ட இருக்குது. அவள் சொல்கிறேன், நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் அடிக்கடி ஷேர் பண்ணுவேன், இவ தான் என் ஆண்டவருக்குள்ளே நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம விதைத்த விதைகளை அப்போ வந்து அவள் சும்மா வந்து அமைதியாக வந்து உட்காருவா, ஒரு உற்சாகமாக கூட இருக்க மாட்டாள், சும்மா அப்படியே உட்காந்து எந்திரிப்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவருக்குள்ளே நல்ல ஒரு விசுவாச குடும்பமாக அங்கே கணவரோடு சேர்ந்து ஊழியமும் செஞ்சிட்ருக்கிறா. அல்லேலூயா. அப்படியாக அந்த வாலிப காலத்தில் ஆண்டவர் அப்படியாக என்னை நடக்க வைத்தார். நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நான் எம்எஸ்சி படிக்கிறதுக்காக ஹாஸ்டன் சொல்லிட்டு கர்நாடகாவில் போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ கல்யாணம் முடிஞ்சு கணவர் வந்து இங்கே சென்னையில் இருந்தார், நான் மட்டும் வந்து கர்நாடகாவில் இருந்தேன். டைம் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். நான் அங்கே போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பாஸ்டர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைய வேணாம் அப்படின்னு அவங்களுடைய ஒரு தீர்மானம். ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டத்தின் பாதை, வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் ஆனால் எங்களுக்கு வந்து வாக்குத்தத்தம் சொன்னார். வாக்குத்தத்தம் சொல்லி இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அதன்படி பார்த்திங்கன்னா எங்கள் மகன், ஸோ இவன் வந்து பிறக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதுபடி பார்த்திங்கன்னா 7 மாதத்தில் அவன் பிறந்தான். அப்போ நான் படிச்சுட்டு இருந்ததுனால நான் வந்து ரொம்ப வந்து குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு தோணலை. ஸோ என்னோடய எய்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கணும், எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எப்படியா நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே எய்மாக இருந்துச்சு. அதனால் ஸோ வயிற்றில் பிள்ளை இருக்குது அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இன்னும் ஒன்று, நான் தனியாக வேறு இருந்தேன் அங்கே ஹாஸ்டன் சொல்லிவிட்டு. அம்மா அப்பா கணவர் எல்லாமே சென்னையில் இருந்தாங்க. உங்களுக்கு பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து எப்படிலாம் இருக்கணும், எதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அங்கே நான் வந்து ஒரு தனிக்காட்டு ராஜாவாக அப்படியே இருந்தேன். என்னோடய இதெல்லாம் வந்து படிக்கணும். வயிற்றில் பிள்ளை இருக்கிறதே எனக்கு தெரியாது. சரியாக சாப்பிட மாட்டேன். ஹாஸ்டலில் தான் இருந்தோம். ஸோ ஹாஸ்டலில் என்ன சாப்பாடு இருக்கோ அதை தான் சாப்பிடுவோம். ஒரு டம்ளர் பாலோ ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலாக கன்சிடரேஷனே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்பும், இத்தனைக்கும் நர்சிங் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் வந்து போய் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் ஒன்று மட்டும் பண்ணுவேன். ஒவ்வொரு ராத்திரியும் வயிற்றில் கை வச்சு, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த குழந்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, இது மாத்திரம்தான் பண்ணுவேன். ஆண்டவர் கிருபையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இதெல்லாம் வரவே இல்லை. வாமிட்டிங்கோ நாசியாவோ எதுவுமே இல்லை. அதனால யாருக்கும் தெரியாது நான் கன்சீவாக இருக்கேன்னு, எனக்கே தெரியாது நான் கன்சீவாக இருக்கேன்னு. ஏன்னா நம்ம கொஞ்சம் குண்டாக வர இருப்போமா, அதனால் இப்படியாக போய்கொண்டுருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாய் தான் இந்த குழந்தையை பாதுகாத்து வந்தார். குழந்தைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தான் சந்தித்தார். ஸோ அப்படியாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கற்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால் அப்படிங்கிற வசனம் தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். ஸோ அந்த வசனத்தின் பிரகாரம் இவன் வந்து 7 மாதத்துலேயே பிறந்துட்டான். ஸோ 7 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரே 1 கிலோ தான் இருந்தான். இவன் வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிலோ தான் இருந்தான். ஸோ டாக்டர்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு சில மணி நேரங்களில் என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். எனக்கும் வந்து டாக்டர்ஸுங்க எனக்கு வந்து பிபி வந்து 200 ஆயிடுச்சு. பிபி ஜாஸ்தி ஆனாலே மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து அந்த ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ ஃபிட்ஸ் வந்து என்ன வேணால் ஆகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் நான் வந்து எதற்குமே பயப்படலை. ஏன்னா நான் ஒன்றே ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, அந்த லேபர் வார்ட்லேயும் நான் ஜெபிக்கிறது ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அப்படின்ட்டு நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதான் நார்மல் டெலிவரியில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் எனக்கும் இல்லாதபடி குழந்தைக்கும் இல்லாதபடி ஆண்டவர் வந்து பாதுகாத்து அந்த குழந்தைய பிறக்க வச்சார். அதுவே ஒரு பெரிய அதிசயம்தான். ஏன்னா எல்லாருமே கைவிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து எப்படி இது சாத்தியம், 1 கிலோ குழந்தை எப்படி? ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க சைடில் யாருமே அப்படி பிறந்ததே இல்லை, என் ஹஸ்பண்ட் சைட்லேயுமே அப்படி கிடையாது. ஆனால் நமக்கு மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் நமக்கே அப்படியா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருப்போம், வெறும் ஒரு எலும்பு, அதுக்கு மேலே தோல் அப்படி மூடி இருக்கும். ஸோ இப்படியாக தான் இருந்துச்சு. டாக்டர்ஸுங்க கொஞ்சம் நாள் எப்படி இருக்கும்னு தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாட்கள் எப்படி இருக்கோ தெரியாது, மாதங்கள் எப்படி இருக்கோ தெரியாது, இப்படி தான் ஒரு சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவனை பாதுகாத்தார், ஒவ்வொரு மாதமும் அவனை பாதுகாத்தார். 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவன் வந்து 2.5 கிலோவே வந்தான். நார்மல் இந்தியன் பேபியோட வெயிட்டு 2.5 kgயே வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு ஹோப் வந்துச்சு, சரி ஓகே ஆண்டவர் வந்து அவனை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக அவன் கடந்து வந்தான்.
நான் வந்து ஏன் குழந்தை வேணாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா, அப்போ நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து கன்சீவாக இருந்து நான் பாண்டில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கே டீச் பண்ணவும் செய்யணும், நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா, நான் பாண்டில் இருந்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். எல்லா கஷ்டமும் அந்த 5 வருஷத்துக்குள்ளே எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. அங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அந்த இடத்துல இருந்ததுனால நான் எப்போவுமே என்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, நான் வந்து எனக்கு சென்னை கூப்பிட்டு போயிடுங்க, ஏன்னா கணவர் அப்பா அம்மா எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்கிறாங்க, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெபிச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நம்ம ஜெபங்கள் கேட்கவே படாது இல்லை. எவ்வளோ தான் அழுது புரண்டு ஜெபிச்சு ஃபாஸ்டிங் போட்டு இல்லை என்ன ஜெபிச்சாலும் சில நேரத்தில் அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். நமக்கே ஒரு சோர்வாயிடும். ஏன்பா இது இவ்வளோ ஜெபிக்கிறோமே, நான் ஜெபிக்கிறது என்னென்னா அங்கேருந்து நான் போகணும். ஆனால் என்னென்னா என் சர்டிஃபிகேட் 10th சர்டிஃபிகேட்லேருந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. 10th பிஎஸ்சி சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்க கொடுத்தா தான் என்னால் போக முடியும். ஆனால் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் எனக்கு இங்கேருந்து அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சின்ன ஒரு அசைவு கூட அங்கே வரலை. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பெங்களூர்லேருந்து அது வந்து ஒரு 4 hours ஜேர்னி. அந்த ஹாசன் சொல்லிட்டு அந்த ஒரு இடம், அது வந்து ஒரு புவர்மேன்ஸ் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கர ஒரு குளிர் நிறைந்த அந்த ஒரு இடமா இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நான் ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு ஒரு தனி ரூம் மேலே ஒரு இதில் ஒரு பிஜி ஹாஸ்டல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் இன்னொருத்தவங்க என் கூட படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பேர் என்னென்னா சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் இயர் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டில் ஒரு பிரெஸ்ட் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து என் கூட படிக்க வந்தாங்க. ஸோ அவங்க நல்ல ஒரு அந்த நான் கிறிஸ்டியன், ரொம்ப ஒரு பயங்கர வைராக்கியமான ஒரு நான் கிறிஸ்டியனாக அவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க ரூமுக்குள்ளே போனாலே பயங்கர சிலையாக இருக்கும், பயங்கர கயிறெல்லாம் தொங்கிட்டுருக்கும். இப்படியாக தான் அவங்க எனக்கு பக்கத்து ரூமே. இப்போது நான் எங்கள் ஹஸ்பண்டும் அடிக்கடி என்னை பார்க்க வருவாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமா நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றி அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அவங்க அவ்வளோவா ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியா அப்படின்னு மட்டும் கேட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவரை பற்றி சொன்னோம். ஸ்தோத்திர பலிகள் புக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம், நீங்கள் இதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக கடந்து செல்லும்போது எம்எஸ்சி செகண்ட் இயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருப்பியும் அடுத்த மார்பகத்துலேயும் கேன்சர் வந்துட்டு அதை போய் ஹாஸ்பிட்டல் போய் அந்த திருப்பியும் அடுத்த மார்பகத்தையும் அவங்க ரிமூவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்படியாக 2 மார்பகமும் ரிமூவ் பண்ணிட்டு தான் என் கூட வந்து அடுத்த இயர் என் கூட வராங்க. 3 வருஷம் பாண்டு. ஸோ 3rd இயர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே அவங்க கீமோ போய் எடுக்கிறதும் வர்றதும் இப்படியா தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இப்படியா போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு திருப்பியும் அந்த கட்டி வந்துச்சு. திருப்பியும் அதே அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துலையே திருப்பியும் அந்த கட்டி வந்துச்சு. அப்போது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பிரசன்னா எனக்கு திருப்பியும் அதே, ஏன்னா 2 முறை அவங்களுக்கு கட்டி வந்தது, அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இருக்குது பிரசன்னா. டாக்டர்ஸுக்கெலாம் இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கெல்லாம் என்னத்துக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒரு சோர்வாக தான் இருப்பாங்க. அப்போது நமக்கு அது ஒரு சவாலாக இருக்கும்ல. நாங்கள் சொன்னோம், கர்த்தரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ருசிங்க, கொஞ்சம் எங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க அப்படின்னும் போது கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. ஏன்னா எப்படியாவது அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணுன்ற ஒரு ஆசை தானே எல்லா மனுஷருக்கும், கொஞ்சம் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானே. ஸோ நான் அந்த இடத்துல நான் அங்கே ஒரு சர்ச் போயிட்டு இருந்தேன். அங்கே கூப்பிட்டு போய் அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு என்ன பண்ணாங்க, அங்கேருந்து அப்படியே வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் செக் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ வண்டியில் போகும்போது அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிரசன்னா எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லு எனக்கு. ஸோ அது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைந்துச்சு. சரி ஓகே அக்கா இப்படிலாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி இங்கே அடையார் இன்ஸ்டியூட் வந்தாங்க. வந்து
செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 டேஸில் எனக்கு ரிசல்ட் வந்துடும். 3 டேஸ் ரிசல்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு கால் எனக்கு தான், பிரசன்னா அது வெறும் கொழுப்பு கட்டின்னு வந்துருச்சுன்னு. அல்லேலூயா, ஆமென். ஸோ அவங்க அப்படியே நேராக வந்தாங்க. வந்த உடனே செஞ்ச முதல் காரியம், அவங்க ரூமில் இருந்த எல்லா விக்கிரகத்தையும் தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா, விக்கிரகத்தை தூக்கி போட்டாங்க. எல்லாம் கயிறு எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு நடக்காத அற்புதம் இந்த ஆண்டவரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணதுனால ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, ஆமென். அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்கு எங்கள் கூட வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளே நல்ல பலப்பட்டாங்க. நல்ல வைராக்கிய ஒரு கிறிஸ்துவெல்லாம் ஆண்டவர் அவங்கள மாற்றினார். அவர்கள் ஜெபித்து அநேகருக்கு சுகம் கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். 7 வருஷமாக அவங்க தம்பிக்கு குழந்தை பிறக்காமல் இவங்க ஜெபிச்சு அவங்க தம்பிக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்படியாக வந்து அவங்க நல்ல ஒரு ஆண்டவருடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்கக்கூடிய நல்ல ஒரு மனுஷியாக ஒரு ஊழியக்காரியாக ஆண்டவர் மாற்றினார். 12 வருஷம் ஆண்டவர் வாழ்க்கையை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 6 மாதத்தில் இறக்கணும்னு டாக்டர் சொன்ன ஒரு நபரை ஆண்டவர் 12 வருஷம் கூட்டி கொடுத்தார். இப்போ சொன்னார் ஆண்டவர், இப்போ தெரியுதா நான் ஏன் அமைதியாக இருந்தேன்? வரணும் 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 வரணும்னு குதிச்சியே, நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு குதிச்சியே, இப்போ தெரியுதா உன்னை நான் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஆத்துமாவை எனக்கென்று நான் சம்பாதித்து கொண்டேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் போயிடாமல் இருந்திருந்தேனா, ஒருவேளை நான் எல்லாத்தையும் தூக்கி கட்டிட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன்னு ஓடி வந்திருந்தேன், என்ன ஆயிருக்கும்? அங்கே ஒரு ஆத்துமா அழிஞ்சு போயிருக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி தான் நம்மளை கஷ்டப்படுத்துவார். இல்லை, ஏன் ஆண்டவரேன்னு அழுது புலம்புவோம். ஆனால் அதில் ஒரு தெய்வ திட்டம் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அநேக சாட்சிகள் இருக்குது. நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் நம்ம கொடுப்போம். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.